சிவகார்த்திகேயன் நடித்த மெத்ராசி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்லலாம் 6 மணி ஷோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வேறு ஒரு சேனலில் வீடியோஸில் சொல்லியிருந்தோம், படத்தோடைய டிக்கெட் சேல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசியிருந்தோம். சரி, ட்ரெய்லர் ஒரு மாதிரி மதிப்பு இல்லாமல் இருந்ததுனாலும் கூட அதனால் காரணமாக இருக்கலாம். போய் படத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சொல்லுவோம். ஏன்னா புத்தக அட்டையை மட்டும் வச்சு ஒரு புத்தகத்தை நம்ம முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? அதனால் படத்தை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் படத்தை பார்த்தோம். படத்தோடைய கதைப்படி ஒன்றுமே இல்லை. 2 ட்ராக் ஒரு கதை. ஒரு பக்கம் பிஜு மேனனோட பையனாக வர விக்ராந்த், அவருடைய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன், ஒரு பெரிய டீம். இந்த டீம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து அமைதி பூங்கான்னு சொல்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 6 கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து இந்த லோக்கல் கன்ஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு மாஃபியா கேங் வந்து ஆந்திரா செக் போஸ்ட் வழியாக உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து பிஜு மேனன் டீம் ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டு இருக்கு. தடுக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது. அதனால் அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறாரு. இது ஒரு பக்கம் ஒரு கதை. இன்னொரு பக்கம் தன்னுடைய காதலி தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற சோகத்தில் இருக்கிற சிவகார்த்திகேயன் சாகணும், தற்கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு இடமும் ஒன்றா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து ஒரு அண்ணா ஃப்ளேவர் மாதிரியான ஒரு இடத்துலேருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது புன்னகை மன்னன் கமலஹாசன் மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டு காலில் அடிபட்டு அவரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அடுத்த டைமில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது ஒருத்தர் என்னை காப்பாற்றுங்க, அந்த டீமை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு பிஜு மேனன் சொல்ல, இவர் என்னை காப்பாற்றாதீங்க, என் காதலியே போயிட்டு நான் செத்துறேன்னு சொல்ல, இப்படியே 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த கண்டெய்னர் லாரியை வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஒரு மோல்னா ஒரு உளவாளி, அவர் மூலமாக தகவல் வருது. இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான், அந்த கேஸ் கண்டெய்னர் பிளான்ட்டையும் மொத்தமாக வெடிக்க வச்சு செதற வச்சுட்டா தான் சார் இது நடக்கும், இது ஒரு சூசைட் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு பிஜு மேனன் டீம்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் பிஜு மேனன் டீம் ரெடியாக இருந்தாலும் ஹையர் அஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த ஆப்ரேஷனால் மட்டும் ஏகப்பட்ட உயிர்கள் சேதம் இருக்குது, இன்னும் இதுக்கப்புறம் ஒரு உயிர் போச்சுனாலும் கூட இதுக்கு காரணம் நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால பிஜு மேனன் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் வந்து, சார் நான் சாகணும் சார் அப்படின்னும் போது, சரி எனக்காக நீ ஒரு 2 நாள் கழிச்சு சாகிறியா, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு போயிட்டு அதுக்குள்ளே போய் நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யி, அதுக்கப்புறம் 10 வச்சு நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்ற நேரம் பார்த்து சிவகார்த்திகேயனுடைய காதலி வந்துடுறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ரேஷன் ஒரு பக்கம் முடிச்சாகணும், அதே மாதிரி காதலிக்கு திரும்பவும் சிவகார்த்திகேயன் உயிரோட வரணும். இப்போ இவர் வராரா, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. ஒரு கதை எப்பவுமே வந்து கதையாம் காரணம் தான், கதைக்கு தலையும் இல்லை வாழும் இல்லை அப்படின்னு வாங்கி தெரியுமா, அது மாதிரி இந்த கதையை வந்து கொஞ்சம் கூட நம்பவே முடியாத ஒரு கதை தான். சினிமாவில் வந்து நம்பவே முடியாத கதையை எத்தனையோ வாட்டி நம்ம பார்த்தாலும் ரசிச்சிருக்கோம், அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த கதையை கடைசி வரைக்கும் ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன் காரணம் அப்படின்னா, லவ் ஃபெயிலியரில் ஒருத்தர் வந்து சாக போகிறேன் ட்ரை பண்ணுற மாதிரியான படங்கள் நிறைய படங்கள் பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு பலே பாண்டியாவே அந்த கதை தான். வாழ நினைத்தால் வாழலாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு, சாக போகிறவன் திடீர்னு வாழ்வான் அப்படிங்கிற ஒரு கதை. ஸோ அதே கான்செப்டை ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குணா படத்தில் கமல் சார் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவராக வருவார். என் அபிராமிக்காக நான் ஒன்று பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி துடிச்சிக்கிட்டே இருப்பார். அன்னைக்கே குணா படம் ஓடலை, ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லோரும் ரசித்தாங்க, என்னடா இப்படி உழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மெய்சில் நிறுத்தினாமல் இதே ஏஆர் முருகதாஸ் கஜினின்னு ஒரு படத்தில் ஒரு லவ் ட்ராப்பில் அவருக்குமே வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுற ஒரு குடும்பம் பெருசாக பாதிக்கப்படும் போது இந்த லவ்வில் பழிவாங்க ட்ரை பண்ணும்போது அதை பார்த்து நம்ம ரசிச்சோம். இதில் வந்து ஏதோ டெலியூஷனல் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு மொக்கையாக ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறாரு. இந்த ஒரு மொக்கையாக ரீசனை சொன்னதோட சரின்னு இதுக்கப்புறம் வந்து இந்த மொக்க ரீசனை காப்பாற்றுற மாதிரியும் அவர் லவ் பண்ணுற அந்த ருக்மணி வசந்த் வராங்க. வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப நார்மல் ஆகிட்டார் அப்படின்னு தலைவாசல் விஜய் சொன்னதுனால இவர் நார்மலாக இருக்கக்கூடாது, திரும்ப அபரிமிதமாக மாறணும்னு சொல்லிட்டு சாமுராய் படம் ஒன்று இருக்கும், விக்ரமோட சாமுராய் படம். அந்த படத்தில் விக்ரம் வந்து ரொம்ப நார்மலாக இருப்பார், நீ இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அவருடைய காதலி செத்து போயிடுவாங்க. செத்து போனதுனால இவர் வந்து நார்மல் இருந்து அப்நார்மல் ஆகிடுவார். அது மாதிரி இவர் அப்நார்மலாக இருக்கா காதலி விட்டுட்டு போயிடுற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நம்ப முடிகிற மாதிரி இல்லை. சரி, ஏதாவது நம்ப முடிகிற மாதிரி இல்லையே, அடுத்து வேறு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுறாருன்னு பார்த்தா சீனை பிடிக்கிறாரு மனுஷன். இப்போது நம்ம ரன் படத்தில் ஒரு காட்சி ஒன்று பார்த்துருந்துருப்போம். அதாவது மாதவனுடைய ஃபேமிலி ரகுவரன் அவங்க எல்லாருமே அங்கே இருக்கும்போது
அந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த வில்லன் உள்ள வருவாப்புல. அப்போ வந்து அதே ஆப்போசிட் சைடு வந்து மாதவன் வந்து வில்லனோட ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருப்பாரு. இவ்வளோ ஏங்க கில்லி படத்தில் தனலட்சுமி கழுத்தில் கத்தியை வச்சுட்டு விஜய் தப்பிப்பார், ஏஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அது எவ்வளோ சீனை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். சரி, இது ரெண்டையும் விட்டு தள்ளுங்க. விஷாலோடைய திமிருன்னு ஒரு படம் இருக்கும். அந்த ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக ஒரு டீமே இருக்கும். இவர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு பைக்கு இதெல்லாம் எரிக்கிற மாதிரி ஒன்று பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். இதெல்லாம் பார்த்து இதே சீனி முருகதாஸ் போய் திரும்பவும் போய் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் போய் வைக்கலாமா? இது வச்சா இப்படி அக்செப்டபுளாக இருக்கும்? அதுவும் கிடையாது. சரி, இப்போது சிவகார்த்திகேயனை நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆக்ஷன் ஹீரோவாக ஆக்கணும் அப்படின்னா அதுவும் போலீஸையெல்லாம் மிஞ்சின ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணும் அப்படின்னா அனிமல் இன்ஸ்டிங்க்ட்டும் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோனா திடீர்னு எப்படி ஆக்ஷன் பண்ணுவார்? அதனால் என்ன பண்ணு, இவருக்கு வந்து ஒரு 4 டோஸ் இந்த பப்ஜி கேமு நிறைய பழைய கேம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவர்னு பக்கத்தில் ஒன்று இருக்கும். அடி வாங்கி பவர்லாம் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு பவர்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான்னா அந்த பவர் எடுத்து குடிச்சிட்டேன்னா பவர் அப்படி வந்து 4 குத்து குத்துன்னு குத்துவான். அந்த இதில் எங்கேயும் இன்ஸ்பயர் ஆகிட்டார் போல். சிவகார்த்திகேயன் வந்து இவர் வந்து நார்மலாக இருந்தாலும் நல்லா இருப்பார். இவரோட மனநிலை இதாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இவர் 10 பேர் 100 பேர் பார்த்தாலும் அடித்து 10 யானைக்கு சமம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று டீசெண்டாக கொடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோவை காட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இது தேவையில்லாமல் இருக்குது. சரி, இவ்வளோலாம் தேவையில்லாமல் இருக்கே, வித்யுத் சம்மால் ஏதாவது கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படத்தில் வித்யுத் சம்மாலோடைய போர்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து வித்யுத் சம்மாலை எதுக்கு கொண்டு வந்து இதில் வில்லனாக்கணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவே இல்லை. ரெண்டாவது, இந்த லோக்கல் கன்ஸ்னால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலிங் சொல்ல. சரி ரைட்டு, அது நம்மளை அக்செப்டபுளாக இருக்கா அப்படின்னா அது அக்செப்டபுளாக இல்லை. கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதாவது ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டா எப்படி சொல்கிறது, யாராவது ஒருத்தி சாமையா இல்லையா? இந்த கதையில் வந்து வழக்கம் போல் எப்போவுமே இந்த அண்ணன் போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இந்த பின்னடைக்கிற அசிஸ்டன்ஸு, இவங்க துப்பாக்கி வச்சு சுட்டோன்னே செத்து போயிடுவாங்க. இது விட்டு தள்ளுவோம். ஹீரோயின் தமிழ் சினிமாவில் வழக்கமான பல சினிமாக்களை உடைக்க முடியாத ஒன்று. இங்கிலீஷ் படத்தில் கூட அது இருக்குது. துப்பாக்கி சுட்ட உடனே வந்து செத்து போயிடுறான்னு பானை திடீர்னு உயிரோட இருக்கான்னு சொல்லிடுவோம் இல்லையா? இது வந்து சரி ஏற்றுக்கிட்டோம்னு விட்டுருவோம். இந்த படத்தில் முதல் முறையாக உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஹீரோவையும் துப்பாக்கி வச்சு ஒருத்தன் சுடுறான், அவர் உயிர் பொழைச்சி வர்றாரு. வில்லனையும் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சு சொல்கிறான், அவரும் உயிர் பொழைச்சி வராரு. சரி கருமை போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒருத்தர் துப்பாக்கி வச்சு சொல்கிறான், அந்த பொண்ணு உயிர் பொழைச்சி வருது. சரி, இவங்க 3 பேர் போயிட்டாங்கன்னு பார்த்தா அந்த ஆப்ரேஷன் கமாண்டராக இருக்கிற இவர் அவரையும் ஒருத்தர் சொல்கிறான், அவரும் உயிர் பொழைச்சி வராரு. டேய், அப்போ யாரு தாண்டா சாவா அப்படின்னு பார்த்தா உப்பு சப்பு இல்லாமல் விக்ராந்த கொண்டு விட்டாங்க. நல்ல வேலை கத்தி வச்சு கொண்டுட்டாங்க. துப்பாக்கி அவ்வளோ துப்பாக்கி இருக்குது. வில்லன் சொல்லுவார், ஏய் துப்பாக்கி வச்சவனை சுடாத, கத்தி வச்சுக்கலையோ. துப்பாக்கி ஒரு ஓடு போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, அதை விட்டு கத்தி வச்சு கொள்வாயலாம். அவ்வளோ பெரிய வில்லன் கூட உட்காந்து மல்லு கட்டுவானா? நான்ப்பா இது ஐயோ அடித்து துவைச்சி புழிஞ்சு எரிஞ்சு தூக்கி எரிஞ்ச கதையை கொண்டு வந்து போட்டு இதுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு கொரியோகிராஃபி பண்ணுறேன், ஒரு ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணுறேன்னு ஒன்று பண்ணி அதுக்கு வந்து அந்த சீனில் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டையும் கொடுக்காம, ஒரு டெப்த்தையும் கொடுக்காம, ஒரு அழுதையும் வராமல், எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சா நாங்கள் எப்படி உட்காந்து பார்ப்போம்? சரி, அட்லீஸ்ட் ருக்மணி வசந்த் இவங்களுடைய லவ் போர்ஷன்ஸில் ஒரு ஸ்ட்ராங் வெயிட்டேஜ் ஏதாவது இருக்கா? ஒன்றும் அவள் அந்தளவுக்கு ஒன்று பண்ணாங்களா? இவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்களா? கிடையாது. சிவகார்த்திகேயன் திடீர்னு எப்படி ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் கிடையாது. சரி, இன்னொரு பக்கம் இந்த ஆர்ம்ஸ் டீலிங்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு 100 துப்பாக்கி நான் ஃப்ரீயாக சப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு. 100 துப்பாக்கி ஃப்ரீயாக எப்படி சப்ளை பண்ண முடிஞ்சு? ஒரு சிண்டிகேட்டுங்கிறாங்க. அந்த சிண்டிகேட் யார், எப்படி? ரொம்ப சிம்பிளாக டப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சுறாங்க. இது இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. இந்த படத்தை உட்கார வச்சு பார்க்க வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபி தான். ஆக்ஷன் வைஸ் இந்த படத்தில் வந்து வித்யுத் ஜம்மால் ஆக்சுவலாக நமக்கு எல்லாமே தெரியும், அவர் வந்து கலரியில் ஒரு பெரிய கிங் மாஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ இவருடைய ஃபைட் சீக்வன்ஸு இது எல்லாமே ஒரு மாதிரி டான்ஸிங் மூமெண்ட்லாம் இருந்ததுனால, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால மட்டும்தான் உட்காந்து பார்க்க வைக்க முடிஞ்சே தவிர மற்றபடி இதில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதில் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணுற காமெடி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அதுவும் நல்லா இல்லை. ருக்மணி வசந்த் வந்து ஒரு சாமியை நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது லுக்கில் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை. சரி, வில்லனாவது பயங்கர ஒரு டெரராக இருக்கானா அதுவும் கிடையாது. இதில் இன்னொரு கொடுமையெல்லாம் இருக்குங்க. கூலி படத்தில் இந்த சோபின் ஷஹீர் தான் ஹீரோன்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். கூலி படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக்லேயே வந்து அவரை என்னை செத்து போனவன் உயிர் பொழைச்சி வந்தவனே விட்டுருவாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லன் வருவார் தெரியுமா, அதே மாதிரியே தான் இங்கே வித்யுத் ஜம்மால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொலை பண்ணிடுவாங்க. ரைட்டு, படம் முடிஞ்சிருச்சு, அடுத்து வேறு ஒன்று போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதே எப்படி அவ்வளோ பெரிய வில்லனை கொண்டு போய் நம்ம சாவடிச்சோடனே படம் முடிஞ்சிச்சு நினைக்கிறது. அப்பெல்லாம் கூடாது அப்படின்றதுக்காக என்னமோ பண்ணி சித்து வேலையெல்லாம் பண்ணி கடைசியில் அவர் உயிர் பொழைக்க வைக்கிறாங்க.
நாங்கடா இது ஏற்கனவே இப்போ தான் கூலி பார்த்து நொந்து போய் வந்தோம், இப்போ திரும்ப இதையே காமிக்கிறீங்களடா அப்படின்னு அதே ஹார்பர் சீனு அதே விஷயங்கள் முடியலடா எப்பா அப்படிங்கிற அளவுக்கு இதில் நிறைய வந்து கிளிஷேவான காட்சிகளாக வந்து போட்டு நம்மளை கொலையாக கொண்டு விட்டு தான் நிச்சோம். ஏஆர் முருகதாஸுக்கு இது எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்கும்னு தெரியல. ஏஆர் முருகதாஸ் என்ன நம்பிக்கையில் எடுத்தாருங்கிறதும் தெரியல. ஆர்ம் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு நல்ல லைனை வச்சுட்டு இந்த ஆர்ம் சப்ளையை பற்றி இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேட்ரை வந்து சுருக்கி இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கதையை போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஹீரோ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திணிக்க வேண்டாமே. இதெல்லாம் வந்து பழங்காலத்திலே முடிஞ்சு போன கதையாச்சு. பில்லா படத்துலேயே அதை தானே பண்ணாங்க. பில்லா மாதிரி ஒரு ஆளை உள்ளே கொண்டு போய் கேங்கில் சுத்த விட்டு அதானே நிறைய படத்தில் வச்சு காலங்காலமாக வழக்கொழிஞ்சு போன விஷயத்த திரும்ப எதுக்கு பாசு புகுத்துறீங்க? அதனால் எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் இந்த படம் வந்து பெருசாக ஹிட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு படம் எடுக்க தெரியுமா, இது பண்ண தெரியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுங்களா அப்படின்லாம் கேட்கலாம். காசு கொடுத்தா நாங்களும் படம் எடுப்போம், காசு இல்லை நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் தான் நாங்களும் உட்காந்துருக்கோம். அதனால் வந்து படம் எடுக்கிறது இல்லை, படம் பார்க்குற நாம ரிவ்யூ சொல்கிறோம், படம் நல்லா இருக்கு நல்லது, அதுக்கப்புறம் அது உங்கள் விருப்பம் தான். மொத்தத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மெதராசி இந்த டைட்டில் இது எதுக்கு வச்சாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் யாராவது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் மெதராசிங்கிற ஒரு வார்த்தை கூட வரல. அட்லீஸ்ட் வந்து இந்த துப்பாக்கி படத்தில் துப்பாக்கிங்கிற வார்த்தையாவது வரும், கத்தி படத்தில் கத்திங்கிற வார்த்தையாவது வரும், சர்க்கார் படத்தில் சர்க்காருங்கிற ஒரு வார்த்தையாவது வரும். எதுக்கு இந்த தர்பார்னு பேர் வச்சாயின்னு தெரியல. இதில் வந்து எதுக்கு வந்து இந்த மதராசிங்கிற பேர் வச்சாயின்னு தெரியல. மெதராசி இந்த பேரை எதுக்கு வச்சாங்கன்றது கடைசி வரைக்கும் வரவும் இல்லை, அது தெரியவும் இல்லை. இந்த டைட்டில் ஏன் சூஸ் பண்ணாங்க, யார் சூஸ் பண்ணாங்கிறதும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் மதராசி படம் கூலி அளவுக்கு ஒரு குப்பை படம் இல்லை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். மற்றபடி மதராசி ஒரு ஆவரேஜ் படம் தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.